இன்னைக்கு ஃபேமஸ் ஹிந்துஸ்தானி சிங்கர் பண்டிட் பீம்சென் ஜோஷி அவர்களோட பர்த்டே. கர்நாடகால 1922 பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஜோஷி அவர்கள் ஆசிரியரா இருந்திருக்காரு. சின்ன வயசுல வீதியில இசைக்குழுவினரோட பாட்டு சத்தத்தால ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னாடியே பாட்டு கேட்டுட்டே வெகு தூரம் போயிடுறாரு. அங்க போய் திரும்பி வர முடியாம தொலைஞ்சும் போயிடுறாரு. இதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்ததுனால இவரோட அப்பா இதை தவிர்க்கிறதுக்காக இவரோட எல்லா சட்டையிலுமே இவர் ஆசிரியர் ஜோஷியின் மகன்னு எழுதிடுறாரு. இதனால இந்த பிரச்சனை முடிஞ்சிருது. இவர் இசை கத்துக்கிறதுக்காக 11 வயசுலயே குருவை தேடி அலையிறாரு. இவருக்கு இசை பயிற்சி அளிக்கிறதுக்கு சபாய் கந்தர்வான அழைக்கப்படும் பண்டிட் ராம்பன் குந்த்கோல்கர் ஒத்துக்கிறாரு. குரு சிஷ்ய முறைப்படி குருவோட வீட்லயே இசை படிக்கிறாரு. 1943 மும்பை போய் ரேடியோ ஸ்டேஷன்லயும் ஒர்க் பண்றாரு. இவரோட பக்தி பாடல்களோட தொகுப்பு சீடியா வெளியே வருது. இவரோட குருவின் நினைவாக பூனேல வருஷம் சபாய் கந்தர்வான இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. இவருக்கு பெஸ்ட் பிளேபேக் சிங்கருக்காக நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. தென் இவரை ஹானர் பண்ற விதமா இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா அவார்டும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.